உலக அளவில் வருஷத்துக்கு 2.24 பில்லியன் டன் சாலிட் வேஸ்ட்டை உருவாக்குறோம். இது எந்த அளவுக்கு அதிகம்னா, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ குப்பை உருவாக்குறான். ஜனத்தொருக்கு பெருக பெருக குப்பைகளும் அதிகமாகும். 50 வருஷம் ஒரு மனுஷன் வாடுறான்னா 20,000 கிலோ குப்பை போடுறான். பூமியில் இருக்க குப்பையை கூட ரீசைக்கிள் அப்படின்ற கான்செப்ட் மூலமாக சமாளிக்கிறாங்க. இது இல்லாமல் கடலில் இருக்க குப்பையையும் கூட கோடிக்கணக்கான காசு போட்டு சமாளிக்கிறாங்க. சரி, பூமிக்கு மேலே இருக்க குப்பை எவ்வளோ ஆபத்து? அந்த குப்பையை யார் உருவாக்குறா? இதை சமாளிக்க உலக அளவில் என்ன பண்ணுறாங்க? நாசா என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிக மிக சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பூமியில் நம்ம ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு பார்டர் இருக்குது. இந்தியா சைனா பார்டர், இந்தியா பாகிஸ்தான் பார்டர், அதே போல் ஸ்ரீலங்கா பார்டர், இது மாதிரி எல்லா பார்டரும் இருக்குது. ஆனால் இந்த முழு உலகமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலான ஒரு பார்டரை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த பார்டர் பூமியிலிருந்து 100 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அதுதான் லோ எர்த் ஆர்பிட்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த சேட்டலைட்ஸை நம்ம விண்ணுக்கு ஏவறதா சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த சேட்டலைட்ஸ் இந்த லோ எர்த் ஆர்பிட்ல தான் இருக்கும். இங்க இருக்க சேட்டலைட்ஸ் தான் நமக்கு இன்டர்நெட் வசதிகளை தருது. பூமி ஆராய இந்த மாதிரியான பல தகவல் தருது. மற்றும் ஹபிள் அண்ட் வெப் போன்ற ஸ்பேஸ் தொலைநோக்கி மூலமாக இந்த மாதிரியான அழகிய புகைப்படங்கள் நமக்கு காட்டுது. இந்த சேட்டலைட்ஸ் மூலமா தான் நாம் பூமிக்கு கூகுள் மேப், வெதர் ஃபோர்காஸ்ட் போன்ற அம்சங்களை பெற முடியுது. இப்போலாம் கூகுள் மேப்ஸ் இல்லாம யாரும் பயணிக்க முடியல. ரூட் தெரிஞ்சாலும் மேப் போட்டு தான் போகும். சரி, இந்த லோ எர்த் ஆர்பிட்ல எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100, 500, 1000? கிட்டத்தட்ட 8261 சேட்டலைட்ஸ் லோ எர்த் ஆர்பிட்ல இருக்காங்க. ஆனா இதுல 4852 சேட்டலைட்ஸ் தான் ஆக்டிவா இருக்கு. அப்போ மீதி இருக்குது சேட்டலைட்ஸ் இல்ல, வெறும் குப்பை தான். இதுதான் ஸ்பேஸ் குப்பை இல்லைன்னா ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த குப்பையினால தான் மொத்த பிரச்சனையும். 8200ல பாதி சேட்டலைட்ஸ் செத்து போய் லோ எர்த் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. இதனால பாதிப்பு என்னன்னா, ஒரு கன்னில் இருந்து வெளிவர புல்லட் எவ்வளவு வேகமா வெளியேறுதோ அதை விட வேகமா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் லோ எர்த் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும். அரிசியை விட ஒரு சின்ன பார்ட்டிகள் கூட பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணும். சரி, இந்த ஆக்டிவ் சேட்டலைட்ஸ்ல சில சேட்டலைட்ஸ் மிலிட்டரியோடது, சிலது கவர்மெண்ட் சேட்டலைட்ஸ். ஆனா பல சேட்டலைட்ஸ் கமர்ஷியல் சேட்டலைட்ஸா தான் இருக்கு. இந்த சேட்டலைட்ஸ்க்கு ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு மற்றும் இவர் போன்ற பணக்காரங்க தான். இப்போ புரியுதா ஏன் இந்த ஸ்பேஸ் குப்பை இவ்வளவு பெரிய பிரச்சனையா பேசுறோம் அப்படின்னு? இந்த பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும், முக்கியமா இவரை பொறுத்த வரைக்கும், லோ எர்த் ஆர்பிட்ல சேர குப்பையை பத்தி கவலை கொஞ்சம் கூட இல்லை. 40,000 ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸை ஸ்பேஸ்ல விட பர்மிஷன் கேட்டிருக்காரு. இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் எப்படி ஹபிளோட போட்டோஸை பாதிக்குதுன்னு தனியா நாம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்க இங்கே கிளிக். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கும் யூஎஸ்ஏக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரேஸ்ன்னு சொல்லப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ரேஸ் மாதிரி இருந்தது. சரி, முதல்ல யார் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறாங்க, யார் ஒரு சிறந்த கண்ட்ரி, யார் சுப்பீரியர் கண்ட்ரி அப்படின்ற ஒரு போட்டி இருந்துச்சு. இதனால ரஷ்யா தான் முதல்ல சேட்டலைட்டை விண்ணில் விட்டாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை பார்த்து அதிர்ச்சியான யூஎஸ் நம்மளும் சேட்டலைட்டை எப்படியாவது ஸ்பேஸில் விடுன்ற ஒரு முயற்சியில் பணத்தை ஏராளமாக கொட்டி அவங்க ஏகப்பட்ட சேட்டலைட் செஞ்சாங்க. இது பல சேட்டலைட்ஸ் இது ஒரு அவசர நிலையில் செஞ்சதுனால பல சேட்டலைட்ஸ் கீழே சரியாக ஏகப்படாம வெடிச்சு செதறிச்சு. ஆனா எவென்ச்சுவலி வெற்றிகரமாக எப்படியோ சில சேட்டலைட்ஸ் விண்ணில் அனுப்பிட்டாங்க. ஸோ இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி இது மாதிரியான டெக்னாலஜிஸ்ல சிறந்து இருக்கு அப்படின்றத ஒரு போட்டியா நடந்துட்டு இருக்க நேரத்தில் அமெரிக்காவில் பணக்காரரோட போட்டி போல ஆயிடுச்சு. பணம் யாருக்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ளாக போயிட்டாங்க. ஸோ முன்னெல்லாம் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆராய்ச்சிகளுக்காகவும் விஞ்ஞான வளர்ச்சிக்காகவும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட டூரிசம் அது மாதிரியான விஷயங்களுக்கு கூட பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஜெஃப் பெசோஸோட ப்ளூ ஆரிஜின் அப்படின்னு சொல்ல போற அவருடைய ஸ்பேஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா கமர்ஷியலாக டூரிசம் யாராவது ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க இதை ஒரு டூர் பஸ் மாதிரியாக ஒரு இது பயன்படுத்துறாங்க. இது மாதிரியான கமர்ஷியலிசம்னால தான் இப்போ குப்பைகள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்க தான் இவ்வளவு ஒரு பொறுப்பற்றவர்களா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரு பொறுப்பற்ற கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சைனீஸ் கவர்மெண்ட். இந்த சைனீஸ் கவர்மெண்ட் தங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், தங்களுடைய விண்ணியல் ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல மட்டும் குப்பை போடுறது இல்லாம பூமியில குப்பை போட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம நாசா மற்றும் பல அறிவியல் உயர்ந்த ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைட் டெர்மினேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தங்களுடைய அந்த ராக்கெட்லேயே தங்களுடைய சேட்டலைட்ஸை வச்சிருப்பாங்க. ஆனால் சைனீஸ் கவர்மெண்ட்டோ அப்படிப்பட்ட எந்த ஒரு கருவியும் பொறுத்தல. அவங்களோட நோக்கம் எல்லாமே விண்ணில ஒரு ராக்கெட்டை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தான் நோக்கமாக இருந்ததுனால அவங்களுடைய பல ராக்கெட்ஸ் பாதியில் வெடிச்சு செதறி அது மக்கள் வாழ்கிற கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் விழுந்து பல சேதங்களை உருவாக்கி இருக்கு. இந்த சேதங்கள் பொருள் சேதம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் செல்லுவதற்காக அவங்க பயன்படுத்தும் இந்த கெமிக்கல்ஸ் போன்ற காரியங்களும் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் போன்ற
பல சேதங்களை உருவாக்கி இருக்கு. ஆகையினால இப்போ இந்த ஸ்பேஸ் டிப்ரி அப்படின்னு சொல்லப்படுற விண்ணில போடுற இந்த குப்பைகள் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்ம நினைக்கிறத விட ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஸ்பேஸ் எக்கனாமியா ஆயிடுச்சு. 2021 மட்டும் நம்ம கிட்டத்தட்ட 1100 ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ல விண்ணில ஏவி இருக்கும். 2022 180 சக்சஸ்ஃபுல் ராக்கெட் லான்ச்சஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ராக்கெட் லான்ச்சஸில் எத்தனை சேட்டலைட்ஸ் வேணால் இருக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் நம்மளுடைய பொருட்கள் அதிகமாகி கொண்டிருக்கு. சரி, இதெல்லாம் விட பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோ எர்த் ஆர்பிட் நாளுக்கு நாள் நெருக்கமாக்கி கொண்டு சுருங்கி கொண்டே வருது. சுருங்கி கொண்டு வருதுன்னா நம்ம விடுற இந்த ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால இடம் பற்றாமல் போகுது. சரி, இந்த இடம் பற்றாமல் போகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி செயல் இழக்கிற இந்த ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் திடீர்னு ஒன்னோட ஒன்று மோதி உடஞ்சு நொறுங்கிச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஜென்ரலா இது லோ எர்த் ஆர்பிட்ல ஒவ்வொரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்டும் கிட்டத்தட்ட 28,000 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு பயணிச்சுட்டு இருக்கு. இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட மோதும் போது அது மோதுற அந்த வேகத்துல ரெண்டு ஆப்ஜெக்ட் 10,000 இல்ல 20,000 ஆப்ஜெக்ட்ஸா செதறி உடஞ்சி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 20,000 ஆப்ஜெக்ட்ஸா அதை லோ எர்த் ஆர்பிட்டை சுத்தி கொண்டிருக்கலாம். அப்படி இப்படி உடஞ்சி செதறி போகிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கூட மோத ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய லோ எர்த் ஆர்பிட் எப்படி இருக்குன்னு சற்று சிந்தித்து பாருங்க. இந்த காணொளி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளை காட்டும்னு நினைக்கிறேன். சரி, இந்த கொலிஷன்ஸால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். ஒருவேளை இந்த ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் உடைய இந்த முதலாளிகளுக்கு பெரிய மார்க்கெட் லாஸோ இல்ல பெரிய பாதிப்போ ஏற்படலாம். இல்ல பிரச்சனை இதோட ரொம்ப பெருசு. திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லோ எர்த் ஆர்பிட்ல டிராவல் பண்ற ஒவ்வொரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் உடைய வேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா 28,000 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 28,000 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணுது. ஒரு செகண்டுக்கு 8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது அது எவ்வளவு வேகம், அதோட தாக்குதல் என்னன்னு பாருங்க. இப்போ இந்த கொலிஷன்ஸ், இந்த தாக்குதல் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 Sentinel-1 அப்படின்னு சொல்ற ஒரு சேட்டலைட்டோட சோலார் பேனல்ல வந்து அரிசியை விட சிறியதான ஒரு துணிக்கை, ஒரு ஸ்பேஸ் டிப்ரி வந்து அவ்வளவு வேகத்துல வந்து இடிச்சதுனால அந்த சோலார் பேனல்ல வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இது இல்லாம ரீசெண்டா டிசம்பர் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்க சோயூஸ் MS-22 சொல்ல போற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து மார்ச் மாசம் இந்த காஸ்மோநாட்ஸ் வந்து பூமி கொண்டு வரதா பிளான் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த இதுல வந்து ஒரு சிறு ஸ்பேஸ் டிப்ரி தாக்கினதால அங்க ஃபியூல் லீக்கேஜ் ஏற்பட்டுச்சு. இப்போ ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை சோயூஸ் MS-22ல அந்த பாதிப்பு ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா சோயூஸ் MS-23 சொல்லப்படுற இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்டை பூமியில இருந்து அனுப்பி காஸ்மோநாட்ஸை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வர அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ், இந்த ஸ்பேஸ் குப்பைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 2009 ரஷ்யனுடைய செயலிழந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு கமர்ஷியலான ஆக்டிவ் ஸ்பேஸ் கிராஃப்டோட மோதி கிட்டத்தட்ட டிசிங்கிரேட் ஆயிடுச்சு, பலாயிரம் தூள்களா மாறிடுச்சு. இது மாதிரி ஆகும்பொழுது இந்த புது துகள்கள் புதுதான ஒரு பாதையில பூமி சுத்த ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுது இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த ஒரு மோதல் மாற்றம் கிடையாது. இந்த ரெண்டு தாக்குதல்கள் அது பல தாக்குதலை உருவாக்கும். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். ஸோ இது மாதிரியான ஒரு செயின் ரியாக்ஷன் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம பூமியை சுற்றி ஸ்பேஸ் டெப்ரியால உருவான ஒரு அட்மாஸ்பியர் போல, மிகவும் வேகமா சுற்றி கொண்டிருக்கிற அட்மாஸ்பியர் போல ஒரு பெரிய ஒரு ஷீல்டு நம்மளுடைய ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இதை மாற்றிவிடும். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயத்தை தருதுன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த காரியங்கள் தொடர்ந்து செல்லுமானா பூமியிலிருந்து வெளியவே போக முடியாது. ஏன்னா யோசித்து பாருங்க, ஒரு பொருளும் ஒரு தனி துகள்களும் கிட்டத்தட்ட 28,000 கிலோமீட்டர் வேகத்துல செல்லுது. அப்படி இருக்கும்பொழுது நம்மளால பூமியிலிருந்து ஒரு ராக்கெட்டை வெளியே அனுப்பவோ வெளியே இருந்து நம்மளால உள்ள எந்த ஒரு காரியத்தை உள்ள கொண்டு வர முடியாது. இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசா இருந்தா, ரீசெண்டா இந்த ஸ்பேஸ் டெப்ரினால ஹபிள் டெலஸ்கோப் பாதிக்கப்பட்டுச்சு. இன்னும் பல கமர்ஷியல், கவர்மெண்ட் இது மாதிரியான அநேக காரியங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிரச்சனை வெறும் உடஞ்சு போற ஸ்பேஸ் குப்பைகள் மாற்றம் இல்லை. இந்த ஸ்பேஸ் குப்பைகள் சும்மா ஒரு இடத்துல தனித்து நிற்கிறது இல்லை. ஒரு துகள்களும் கிட்டத்தட்ட 28,000 மணி நேரத்திற்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம நாளுக்கு நாள் பூமியிலிருந்து மேலே அனுப்ப அது மேலே ஏற்படுற இந்த மோதல்களின் காரணமாக நம்ம பூமியை சுற்றி ஒரு பெரிய ஒரு மேகம் போன்ற ஒரு ஸ்பேஸ் டெப்ரியால நம்ம சுற்றப்பட்டிருப்போம். மிகவும் ஆபத்துக்குரிய ஸ்பேஸ் டெப்ரியோட மேகங்களால் நம்ம சூழ்ந்திருக்கப்பட்டிருப்போம். இப்போ இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ் ஸ்பேஸ்ல மட்டும் பாதிப்பு ஏற்படுத்துது, பூமியிலும் பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 1997 ஓக்லஹோமால ஒரு பெண்ணு மேல இந்த ஸ்பேஸ் டெப்ரி ரொம்ப சிறிய பகுதி வந்து தாக்கி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. இது மட்டும் இல்லாம இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பெரிய துகள்கள் வந்து பூமிக்குள்ள வந்து விழுந்து நிறைய புகைப்படங்கள், வீடியோக்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆனாலும் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படல. ஆனா சிலர் இந்த ஸ்பேஸ் டெப்ரி மூலமாவும் காசு சம்பாதிக்கிறதையும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸை வந்து eBayல வித்து காசு சம்பாதிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்மளோட லோ எர்த் ஆர்பிட்ல இருக்க முக்காவாசி சேட்டலைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா US ஓட தான். அது மட்டும் இல்லாம SpaceX கிட்டத்தட்ட மாசத்துக்கு 60 சேட்டலைட்ஸ் விடுறதா நமக்கு தகவல்கள் இருக்கு.
இது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க் 42,000 சேட்டலைட்ஸ் விண்ணில் விடுறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் யூஎஸ் கவர்மெண்ட் நாசா வந்து பார்த்தீங்கன்னா 12,000 சேட்டலைட்ஸ் விடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த இவ்வளோ சேட்டலைட்ஸ் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் போயிட்டு இருக்கு. ஆனாலும் இது இவ்வளோதான் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ரெகுலேஷன்ஸும் கிடையாது. நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து 1960களிலையும் 70களிலையும் போட்ட இந்த ஸ்பேஸ் ட்ரீட்டி, ஸ்பேஸ் ரெகுலேஷன்ஸ் தான் இருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த ஸ்பேஸ் ரேஸ் வந்து ஒரு கமர்ஷியலைஸ் ஆகும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆகையால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பேஸ் ரூலோ ரெகுலேஷனும் இல்லை. ஒரு நாடு இவ்வளோ சேட்டலைட்ஸ் தான் விண்ணில் ஏவணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்கான ரூல்ஸும் கிடையாது. அதில் இருக்க ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் நடக்கிற எந்த விதமான டேமேஜுக்கும் அந்தந்த நாடு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் அந்த 2009 நடந்த அந்த ரஷ்யாவுடைய அந்த கொலிஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு ஏற்றுக்கல. ஏன்னா ஒருத்தர் மாற்றி வந்து குறை சொல்லிக்கிட்டாங்க. அந்த நாட்டுடைய ஸ்பேஸ் சேட்டலைட் தான் எங்கள் மேலே வந்து முடிஞ்சிச்சு, இவங்களோட ஸ்பேஸ் சேட்டலைட் தான் அவங்க மேலே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸில் பெரிதாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம இந்த பூமி நம்ம என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய சமிட் பண்ணுற காரியங்கள், அதே போல் குளோபல் வார்மிங் போன்ற ஒரு அவேர்னஸ் பண்ணுற காரியங்களை கொண்டு வந்துருக்காங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கான ஒரு அவேர்னஸ், இந்த ஸ்பேஸ் டிப்ரி இந்த மாதிரியான விஷயத்துக்கான ஒரு அவேர்னஸ் போதுமான அளவுக்கு மக்களை கொண்டு சென்றடைதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. சரி, இப்போ இந்த ஸ்பேஸ் டிப்ரிக்கான இந்த சூழ்நிலையில் நாசா வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு பெரிதான எந்த விதமான ஒரு மிஷன்ஸோ இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் பெருசாக எடுக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து இன்னும் அதிகமான ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் கமர்ஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் ESA யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோ இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸை வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதற்கான ஸ்பேஸ் டெப்ரிக்கான ஒரு மிஷினை உருவாக்கி அதற்கான ஆராய்ச்சிகளை முன் வச்சிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், 50 வயசு வரைக்கும் 20,000 கிலோ குப்பையை பூமியில் போடுறோன்னு சொன்னதுக்கு வேணால் நாங்கள் பொறுப்பாக இருக்கலாம். ஆனால் ஸ்பேஸில் போடுற குப்பைக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும்னு கேட்கலாம். பணக்காரங்க தங்களோட சுயநலத்துக்காக எந்த அளவுக்கு வேணால் பூமியை சேதப்படுத்துவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஆஸ்ட்ரோவின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களை இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லேயே தெரிவிங்க.